இந்த ஃபோட்டோவ பாருங்க. இப்போ கேரளாவுல கடந்த 2 நாளா அதிகமா பரவிட்டு இருக்கக்கூடிய நியூஸ் என்னதுன்னா, அந்த ஒருத்தருடைய மரண நியூஸ் தான். அது எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள நீங்க சொல்லியிருப்பீங்க. நானும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப மனவேதனையோட இருக்கேன். என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்றேன். ஆக்சுவலா என்னதுன்னா, இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ லிங்க் வந்துட்டு உங்களுக்கு மேல நான் தாரேன். அத போய் பாருங்க. அந்த அம்மா சொல்லுது, "என்னுடைய மகன் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, அந்த தெருவுக்காரங்களா இருந்தாலும் சரி, யாருமே குறை சொல்றது கிடையாது. யாருமே இந்த மாரி குறை வந்தத நம்பவே மாட்டுக்காங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு அந்த மனிதர் வந்துட்டு எல்லாரோடையுமே கரெக்ட்டா பழகியிருக்கிறாரு. கரெக்ட்டா இருந்திருக்கிறாரு." இப்ப இதுல என்ன விஷயம்னா, அந்த சம்பவம் நடந்ததே அந்த ஆளுக்கு தெரியல. அந்த அம்மா தெளிவா சொல்லுது, "என் மகனுக்கு அந்த சம்பவம் நடந்த விஷயமே தெரியாது. எப்ப தெரிய வருதுன்னா, அவருடைய பாஸ் ஃபோன் பண்ணி, 'என்னப்பா உனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த விஷயம் தெரியுமா உனக்கு? இப்படி பண்ணியிருக்கிறியாமே'ன்ற மாரி சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயமே அவருக்கு தெரியுது. 2வது அவருடைய நண்பர் கால் பண்ணி பே சொல்லியிருக்காப்ல. அத பார்த்துட்டு உடனே ஃபோன வச்சு ஒண்ணொண்ணா பார்த்திருந்திருக்கிறாரு. இவ்ளோ பெரிய விஷயம் பரவிட்டே இருந்திருக்கு. அந்த பெண்ணுடைய வீடியோ எடுத்து ஒவ்வொரு டயலாக்கா பார்த்து, 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 பார்த்து மனக்குமுறல் பட்டிருக்கிறாரு. எந்த அளவுக்கு வெக்ஸ் ஆயிருப்பாரு அவரு. அதெல்லாம் வந்துட்டு சரி செய்ய முடியுமான்னா தெரியல. சரி செய்ய முடியுமாங்கிறது தெரியல. ஆனா அந்த பெண் வந்து செஞ்ச காரியம் வந்துட்டு மோசமான காரியம். ஏன் அப்படி பண்றாங்க? ஒரு ரீச்சுக்கு வேண்டி, ஒரு ரீல்ஸ் பண்றதுக்காக ஒரு நல்ல ஆரோக்கியமான ரீல்ஸ் போடுறதுல தப்பில்ல. இந்த மாரி கேடுகெட்ட ரீல்ஸ் போடுறது வந்துட்டு மிகப்பெரிய தப்பு. அது வன்மையா கண்டிக்கக்கூடிய விஷயம். நானும் ஒரு ரீல்ஸ் கிரியேட்டர் தான். இருந்தாலும் அது மிகப்பெரிய கண்டிக்கக்கூடிய விஷயம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, சாதாரணமா ஒரு வார்த்தை விட்டுட்டாலே, அடுத்தவங்க மனசு புண்பட்டா, எந்த அளவுக்கு அவங்க மனவேதனைப்படுவாங்கன்றது எனக்கு தெரியும். நான் நெறைய பட்டுருக்கேன். ஒருத்தங்க வேற ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா, நமக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு மனக்கசப்புகளும், மனக்குமறல்களும் வெக்ஸ் வெக்ஸ் ஆயிரும் ரொம்ப. இது சாதாரண விஷயத்துக்கு. இவ்ளோ பெரிய விஷயத்த வந்துட்டு அபாண்டமான பொய்ய வந்து தூக்கி ஒரு ஆள் மேல போடும்போது, அவரு எந்த அளவுக்கு மனவேதனையும், மன கஷ்டமும் பட்டிருப்பாரு. இவங்கெல்லாம் சும்மா விடணும்னு நெனச்சா அது தப்பு. சும்மா விடவே கூடாது. அதுக்கு கேஸ் போட்டிருக்கிறாங்க. பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எது நடந்தாலுமே நல்லதே நடக்கட்டும். தேவையில்லாத ரீல்ஸ் போடாதீங்க. ஆரோக்கியமான ரீல்ஸ்லாம் போடுங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ கிரியேட் பண்ணுங்க. சம்பாதிக்கிறோம். நம்ம ரீல்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம சம்பாதிக்க தான் வந்திருக்கோம். கண்டிப்பா அதுக்கான பிளாட்ஃபார்ம கரெக்ட்டா எடுங்க. ஒரு ஆரோக்கியமான ரீல்ஸுக்காக முயற்சி பண்ணுங்க. நல்லது. தப்பில்ல. இந்த மாரி கேவலமான ரீல்ஸ்களெல்லாம் விட்டுருங்க. சில ரீல்ஸ பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப மன கஷ்டமா இருக்கும். ஒரு வடக்கன 2 இளைஞர்கள் வந்து வெட்டி ரீல்ஸ் போடுற மாரி ஒரு ரீல்ஸு. இதெல்லாம் ரீல்ஸே கிடையாது ஆக்சுவலா. இந்த மாரி ரீல்ஸ் எல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும். ஒரு நல்ல ஆரோக்கியமான ரீல்ஸ் எல்லாம் போடுங்க. அ ஆடியன்ஸ உங்களுக்குன்னு தக்க வைங்க. அதுக்கு காரணம், நீங்க ஆரோக்கியமான ரீல்ஸ் போடுறதுனால உங்கள விரும்புவாங்க. நீங்க ஆரோக்கியமான ரீல்ஸ் போடுறத வச்சு உங்களுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் கிரியேட் ஆவாங்க. அத நல்ல வகைக்கு பயன்படுத்துங்க. தேவையில்லாத வகைக்குலாம் பயன்படுத்தாதீங்க. அது தப்பு. இனி இந்த மாரி ரீல்ஸ் போடுறத இது ஒரு பாடமாக இருக்கட்டும். இந்த மாரி ரீல்ஸ் போடுறது வந்துட்டு மொத்தமா தவிர்த்துக்குங்க. ஆரோக்கியமான விஷயங்கள பகிர்ந்துக்கணும் எல்லார்கிட்டயும். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். யாரும் யாரையுமே குறை சொல்லக்கூடாது. யாரும் யாரையுமே தகாத வார்த்தையில பேசக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருவருடைய மனக்குமறல்கள் வேற மாரி இருக்கும். டக்குனு யார் எப்படி எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, கண்டிப்பா அலசி ஆராய்ஞ்சு
அதுக்கான முடிவெடுங்க. தேவையில்லாம ரீல்ஸ் போடுறேங்கிற பேர்ல, இந்த மாரி கேவலங்கெட்ட ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கிறது வந்துட்டு ரொம்ப தப்பான விஷயம். நல்ல ஆரோக்கியமான ரீல்ஸ் போடுங்க. அது தப்பில்ல. எல்லாரும் நல்லா வாழணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமா வாழணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதே மாரி நீங்களும் மத்தவங்க மனசு புண்படாத மாரி நடந்துக்கங்க. அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த அம்மாவுடைய குமறல்கள் வந்துட்டு அ பார்த்துக்கிட்டு எனக்கே ரொம்ப ஒரு மாரி ஆயிப்போச்சு. எந்த அளவுக்குன்னா, என் மகன் அந்த மாரி செஞ்சிருக்கவே மாட்டாம்மா. என் மகன் இந்த மாரி செஞ்சிருக்கவே மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நம்ப முடியாத அளவுக்கு அந்த விஷயம் இருக்குன்னா, அவரு எந்த அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அ ரொம்ப டிசிப்ளினா நடந்திருப்பாருங்கிறது வந்துட்டு தெரிய வருது. தேவையில்லாத பழிய போட்டு ஒரு உயிர் போறதுக்கு காரணமாக அமைஞ்சுட்டாங்கன்னா, கண்டிப்பா அது மிகப்பெரிய தப்பு. இனி இருக்கிறவங்களாவது தயவு செய்து கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்தவங்களுக்கு உபயோக பண்ணுங்க. உபயோக பண்ணாட்டாலும் பிரச்சனை இல்ல. நீங்க உதவி பண்ணாட்டாலும் பிரச்சனை இல்ல. நீங்க உங்க உங்க வழிய பார்த்துட்டு ஒதுங்கி போனாலே மிகப்பெரிய சந்தோஷம் தான். அதுவே மிகப்பெரிய உதவி தான். எல்லாரும் நல்லா இருங்க.